அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 65 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்சான் கிட்ட கேட்டிருப்பாங்க, தம்பி உனக்கு எந்த பீஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவன் எனக்கு அந்த பரோ ஸ்பைடர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அவன் அதுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறான். இப்போ ஃப்ராண்டர் என்ன கேட்குறாரு, டே நீ வந்து முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க, நான் வந்து கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னால் கண்டிப்பாக சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா நீ இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிற, நான் கண்டிப்பாக பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது, நெட்டை யூஸ் பண்ணி தடுத்துதுப்பா. இந்த மனுஷன் பார்க்குறான், டே என்னடா அந்த ஸ்பைடர் பயங்கரமாக யோசிக்குதுன்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃப்ராண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாயிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாக 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாருப்பா. இந்த மனுஷன் பவர் அப் பண்ணுறதே 5 நிமிஷமாக காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா குமாரே? இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுல் தானே இவருடைய மார்ஷல் சோல். ஸோ அவுல் ஷேப்பில் இவர் என்ன பண்ணுறாரு, பறக்க ஆரம்பிக்கிறாரு. அது எங்கெல்லாம் போதோ அதை அப்படியே துரத்திக்கிட்டே போகிறாருப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஓடுது. போகிற வழியில் காட்டில் இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடுது. ஆனால் அவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பறந்து போயிடும் இல்லையா? ஸோ பறந்து போய்கிட்டு இருக்காரு. நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுது. அந்த நெட்டெல்லாம் கிழிச்சு தள்ளிட்டு துரத்திட்டே போகிறாரு ஃப்ராண்டர். தங்சான் என்ன பண்ணுறான், அவன் ஒரு பிளான்ட் வச்சிருந்தால அதை எடுத்து ஷாவு கிட்ட கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்னா, இதை நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா இன்னும் பிரச்சனை தான் வரும், நீ வச்சுக்கோ, பத்திரமாயிரு, நானும் போய் ஹண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க ஊஜி இருக்காருல, அவர்கிட்ட சொல்லி என்னையுமே உள்ள தூக்கி போடுங்க, நான் போய் ஹண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். இப்போ அங்க ஃப்ராண்டர் வந்து தேடிட்டு இருக்காரு இல்லையா, அது எங்க போச்சுன்னே தெரியல. என்னடா இது ட்ரேஸே இல்லாம மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அது பரோ ஸ்பைடர், அது பூமிக்கு அடியில் போய்கிட்டு இருக்கு. தங்சான் பார்த்துட்டான். ஸோ தங்சான் சொல்றான், இங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் பாக்குறாரு, இன்னைக்கு அதை அடிச்சு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, நான் 4 அவுல் இல்லடா அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா, தன்னைத்தானே 4 கண்ணுன்னு சொல்லிக்கிறாரு அவரு. இப்போ அர்லாங்கும் ஆஸ்காரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கான். என்னடா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவு கேட்டுட்டு இருக்கா. இப்போ அர்லாங்க பார்த்தாலே இவங்கெல்லாம் பயங்கரமாக பயப்படுறானுங்கப்பா. இப்போ சடனாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஹியூமன் ஃபேஸ்ட் ஸ்பைடர் இருக்குல்ல, அது வந்து ஷாவு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நல்ல வேலையா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க வந்துடுறாரு, வந்து தடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஷாவும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த ஸ்பைடர் எதுக்கு அட்டாக் பண்ண வந்ததுன்னே தெரியல. சண்டை போட்டுருக்கும்போது நடுவில் மாஸ்டர் மாட்டிக்கிறாருப்பா. அந்த ஸ்பைடர் கரெக்டாக அட்டாக் பண்ணலான்னு வருது. அப்போ ஷாவு போய் என்ன பண்ணானா, அவளுடைய அந்த மெஸ்பனைசிங் ஸ்கில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதை 2 செகண்ட் நிறுத்தி மாஸ்டரையும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு சைடில் தங்சானும் அந்த ஒரு ஸ்பைடரும் வேற லெவலில் சண்டை போட்டுருக்காங்க. அந்த ஸ்பைடர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி அது பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இவன் என்ன பண்ணுறான்னா, அது கரெக்டாக அட்டாக் பண்ண வரும்போது அது நகர விடாம ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிடிச்சிக்கிறான். மேல இருந்து ஃப்ராண்டர் பார்க்குறாரு, டே இது பயங்கரமான பீஸ்டா இருக்குடா, இதை நீங்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கொலவெறியில மேல இருந்து அட்டாக் பண்றாருப்பா. வந்து அடிச்சு அதை துவம்சம் பண்ணி பிடிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். பிடிச்சி தூக்கிட்டு என்ன சொல்றாரு, தங்சான் வா, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம திரும்ப போகலாம் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹியூமன் ஃபேஸ்ட் ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கோவம் தெரியல, ஷாவை மட்டுமே பயங்கரமாக டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. தங்சான் பார்த்துட்டான். ஏன்னா கிட்டத்தட்ட அவளை வந்து பார்த்தீங்கன்னா அது குத்த போகுது. அந்த டைமில் தங்சான்மே வேகமாக வரான்ப்பா. அது குத்த போகிறதுக்கும் இவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அவளை இழுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது குத்திடுச்சு. இந்த ஸ்பைடரோடைய விஷம் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால இவ கண்டிப்பாக செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டாங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஃபேட்டிக்கும் சரி அர்லாங்கும் சரி பயங்கர கோவம் வந்ததுங்க. ஃபேட்டியும் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணுறான். அர்லாங்கு கோவம் வந்தால் என்ன நடக்கும் நமக்கு நல்லா தெரியும். போய் சும்மா சரியான அடிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஸ்பைடரை டிஃபீட்டாக பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பைடரை சுற்றி ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தங்சானுக்கு பயங்கர கோவம். நமக்கு நல்லாவே தெரியும், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு மேலே கையை வச்சுட்டா மனுஷன் அசுரனாக மாறிடுவான். அவன் என்ன பண்ணுறான், அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஸ்பைடர் கிட்ட போகிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க போகாத, அந்த ஃப்ளேம்ஸ் வந்து ஆபத்து, போகாத அப்படிங்கிறாங்க. அவன் யார் சொல்கிறதுமே கேட்கல. பயங்கர கொலவெறியோட போயிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த ஸ்பைடர் போன் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஒரு ஸ்பைடரை குத்துறாங்க. குத்தி அதோட எசன்ஸ் எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவன் பயங்கர கொலவெறியோட இருக்கான், திரும்ப கூட மாட்டேங்கிறான். ஸோ மாஸ்டருக்கு புரிஞ்சிச்சு அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனை பார்த்துப்பான், முதல்ல போய் நம்ம ஷாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஷாவால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே முடியல. கிட்டத்தட்ட மயக்க நிலையில் படுத்துக்கிட்டு இருக்கா. அர்லாங் போய் அப்படியே தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சுற்றி வந்துட்டாங்க. ஃப்ராண்டர் என்ன பண்ணுறாருன்னா பல்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, ஐயோ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாரு. எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு, ஷாவை காப்பாற்றிடலாமா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனுஷன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏதாவது ஒன்று சொல்லியா அப்படின்னா, இல்லை அவளுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, அவளை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. மூபா என்ன சொல்கிறான், சும்மா பொய் சொல்லாதீங்க, எங்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் சொல்கிறார், இல்லைப்பா உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி பிடிச்சி அவள் உடம்புல அந்த பாய்சன் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. அவள் அந்த பாய்சனை துப்பிட்டா. இப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஸ்பைடரோட பாய்சனே இவ வந்து சர்வை பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவ எப்படி சர்வை பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்ணுச்சு இல்லையா, அந்த ஒரு அட்டாக் ஃபுல்லாக வந்து இவன் மேலே படலை. இந்த ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல, இதுதான் வந்து இவளை காப்பாற்றிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன், இந்த ஒரு ஃப்ளவர் இவளை எங்கெங்கெல்லாம் காப்பாற்ற போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இன்ஸ்டன்ஸா இன்னும் நிறைய இருக்கு. சரி, ஏதோ ஒன்று இவளுக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா. இவங்க சொல்கிறாங்க தங்சான் கிட்ட, டே அவளுக்கு எதுவும் ஆகலடா, அவள் சரியாயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சுயநினைவுக்க வரான். அது வரைக்கும் அரக்கான் மாதிரியே இருந்தான். இங்கே விஷயம் என்னன்னா, இவன் அப்சர்வ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அது எல்லாமே அவனோட அந்த ஸ்பைடர் போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்கு. இதுவுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் தான். இப்போ அருளாங்க இருக்காங்கல்ல, அவங்க ஷாவு கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டா வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் இவளை மட்டும் தனியாக வந்து ட்ரெயின் பண்ணுறது கேட்குறாங்க. அவனா சொல்கிறா, கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றா. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வாயடிச்சு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கல்யாணமும் ஆகலை, எனக்கு குழந்தையும் இல்லை, இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இருக்குமானே தெரியல, நீ வந்து என் பொண்ணா வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவளுக்கா பயங்கர சந்தோஷம். உண்மையாக தான் சொல்கிறீங்களா, என்ன உன் பொண்ணா ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மதர் டாட்டர் பாண்டிங் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இவங்க அழறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் வேறு அழ வைக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும், ஃப்ராண்டர் பார்த்தியா எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஃப்ராண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. ஆமாம் பார்த்தம்மா, எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாரு. எல்லாருமே லிட்டரலாக அழுதுட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ இந்த இடத்துக்கு தங்சான் வேகமாக ஓடி வரான்ப்பா. ஸோ ஓடி வந்த உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க தங்சான் கிட்ட, இங்கே பாரு, நீ வந்து அவளுக்கு லாயலாக தான் இருக்க, இருந்தாலுமே இதுக்கப்புறம் நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்கணும். நீ மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோயேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னோட மாஸ்டர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போது ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு தங்சான் கிட்ட, தங்சான் அந்த ஒரு ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கு, முதல்ல அது கதையை முடிச்சு அதோட சொல்றீங்க அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.